அரண் வலியுறுத்தல்ங்கிறதுக்கு பொருள் சொல்கிறேன். நம்ம வலியுறுத்துறதுனா வலியுறுத்துறாருன்னா இந்த வலியுறுத்துறாருங்கிற வார்த்தையும் வற்புறுத்துற வார்த்தையும் குழப்பிக்கக்கூடாது. வற்புறுத்துதல் வேறு, வலியுறுத்துதல் வேறு. அரண் வலி உறுத்தல், தர்மத்தின் சக்தியை நம் உள்ளத்தில் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லுதல், உபதேசம் செய்தல். அதனால தான் இதுக்கு தலைப்பு அரண் வலி உறுத்தல். இந்த ஒழுக்கமாக இருக்க இருக்க பலம் ஜாஸ்தி. ஒழுக்கமான வாழ்க்கை எல்லாத்துலேயுமே, உடல்லையும் சரி, நல்ல ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணால் அதுக்கும் பலம் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பலம் இல்லை உடம்புக்கு, வாஸ்தவம். அதே மாதிரி மனசுக்கும் நல்ல பயிற்சி கொடுத்தா அதுவும் பலமாகத்தான் இருக்குது. அறிவுக்கும் நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தா அதுவும் பலமாகத்தான் இருக்குது. ஆக இது பலப்படணும்னா என்ன? பலத்துக்குள்ள காரியத்தை பண்ணணும். அவர் என்ன சொல்றார்? தர்மத்தினுடைய பலத்தினால்தான் உடல் பலம், உள்ள பலம், அறிவு பலம், வாழ்க்கையின் பலமே இருக்கு. கட்டடம் நல்லா கட்டணும்னா அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். கட்டடம் பிரமாதமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அஸ்திவாரம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தர்மத்தை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க நமக்கு எல்லை இல்லாத ஒரு பலம் ஏற்படும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.